ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தனுசில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க மலையாள படம். படத்தோட நேம் களம் காவல். இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை ஜிதின் கே ஜோஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மம்முட்டி, விநாயகன் லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் ரெக்வஸ்ட் பண்ணுற மாரி என்னோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி 2005 அந்த டைம் லைனில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. போலீஸ் ஆஃபீஸரான விநாயகன் ஒரு ஜாதி கலவரம் நடந்ததுக்கான ரியல் ரீசன் என்ன அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்டிருக்காரு. அவர் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப அதுக்கு காரணம் ஒரு பொண்ணு ஒரு ஆளோட வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லப்படுது. அதுதான் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடுனதா சொல்லப்படுற ஆளு எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த கேஸை விநாயகன் மிஸ்ஸிங் கேஸா எடுத்துக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்றப்ப அடுத்தடுத்து தமிழ்நாடு, கேரளா 2 ஸ்டேட்லையும் நிறைய பெண்கள் காணா போனது இவருக்கு தெரிய வருது. ஸோ இந்த கேஸை அவர் கையில் எடுத்துக்கிட்டு களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, விநாயகன் இந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையா, மம்முட்டிக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம், இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் களம் காவல். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த படத்துல மம்முக்கா அவரோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டான பர்ஃபார்மன்ஸ். அந்த கேரக்டரை அவரு செம சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரு ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரி இருப்பாரு, சடனா வைலண்டா மாறுவாரு. அந்த டைம்ல அவர் காட்டுற ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அவரு இந்த கேரக்டரை சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் மலையாள இண்டஸ்ட்ரியில ஒரு டாப் ஸ்டாரா இருக்க ஹீரோவான மம்முட்டி இந்த மாரி ஒரு கேரக்டர்ல நடிக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம்தான். அதுக்காகவே அவரை பாராட்டலாம். நெக்ஸ்ட் கதையின் நாயகனா இருக்க விநாயகன் போலீஸ் ஆஃபீஸரா அவரோட பர்ஃபார்மன்ஸும் நீட்டாக தான் இருந்துச்சு. இவங்க 2 பேர் தவிர படத்தில் நடித்த மற்ற நடிகர்களும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே, படத்தோட ஸ்டார்டிங்கில் மம்முட்டி அவரோட இன்ட்ரோ, அதுக்கப்புறம் விநாயகன் அவரோட இன்ட்ரோ, விநாயகன் இந்த கேஸை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறது, பேரலாக மம்முட்டி பண்ணுற விஷயங்கள்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. இன்ட்ரோல் பிஃபோர் வர ட்விஸ்ட்டு சரியான ட்விஸ்ட்டு, அந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா போன மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஓரளவு சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு இல்லாட்டியும் கிளைமேக்ஸை ஓரளவு சுவாரஸ்யமாக மேட்ச் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல இருக்க பிரச்சனைன்னு எனக்கு பட்டது செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேல இன்பிட்வீனில் இருக்க போர்ஷன்ஸ், அந்த இடங்கள்லாம் ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த இடங்கள்லாம் பெருசாக சுவாரஸ்யமாக இருக்கிற மாரி எனக்கு ஃபீலை கொடுக்கல. ஸோ செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேல கிளைமேக்ஸை தவிர மற்ற இடங்கள்லாம் அந்தளவு சுவாரஸ்யமாக எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் மம்முட்டி அவரோட கேரக்டரில் அவரோட ஃபேமிலி ரிலேட்டட் பெருசாக இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாதது ஒரு டிராபேக்காக இருந்துச்சு. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. குறிப்பாக மம்முட்டி அவரோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு சுவாரஸ்யமாக தெரிஞ்சிச்சு. செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த படம் ஓகே அப்படிங்கிற லெவலில் தான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் ஆக்டரான மம்முட்டி அவரோட ஃபேன் ப்ளஸ் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிற கிரைம் த்ரில்லர் ட்ராமாஸ்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸாக இருந்தால் நீங்கள் அந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.